முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ரெமல் புயல் இன்றிரவு தீவிர புயலாக வலுப்பெறும். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தென் மாவட்டங்களில் கனமழை. மக்களவை 6ஆம் கட்ட தேர்தலில் 58 தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு. நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்த மக்கள். உரிய அனுமதியின்றி சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்ட தடை. கேரள அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்ட முயற்சிப்பது நீதிமன்ற அவமதிப்பு. கேரளாவின் முன்மொழிவை மத்திய அரசு பரிசீலிக்க ஸ்டாலின் எதிர்ப்பு. வணக்கம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ரெமால் புயல் இன்றிரவு தீவிர புயலாக வலுப்பெறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று கிழக்கு மத்திய வங்கக்கடலில் புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதைத் தொடர்ந்து நள்ளிரவில் தீவிர புயலாக வலுப்பெறும் ரெமால் புயல் வங்கதேசம் கேப்புபாராவில் இருந்து 500 கிலோமீட்டர் தொலைவிலும் மேற்கு வங்கம் மாநிலம் கேனிங் பகுதியில் இருந்து 600 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் மேற்கு வங்கம் மாநிலத்தில் கொல்கத்தா உள்ளிட்ட பல பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. வங்கதேசம் அருகே சாகர் தீவு மற்றும் கேப்பபுரா இடையே ரெமால் புயல் நாளை இரவு கரையை கடக்க உள்ளதாகவும் தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் கண்ணூர், எர்ணாகுளம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஆங்காங்கே ஏற்பட்ட நிலச்சரிவால் தடுப்பு சுவர்கள் இடிந்தன. குமரி, நெல்லை, தென்காசி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்தது. தூத்துக்குடி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் நேற்றிரவு பெய்த சாரல் மழையால் அந்த பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் மழையால் குற்றால அருவிகளில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே சென்னையில் மீண்டும் வெப்பம் அதிகரித்துள்ளது. மீனம்பாக்கத்தில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் நுங்கம்பாக்கத்தில் 100.22 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பம் பதிவாகியுள்ளது. இந்தியாவிலேயே அதிகபட்சமாக ராஜஸ்தான் மாநிலம் பலோடியில் 120.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. இதனால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். மக்களவைக்கு 6வது கட்டமாக 58 தொகுதிகளுக்கு பலத்த பாதுகாப்புடன் சற்று முன் வாக்குப்பதிவு தொடங்கியது. மக்களவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் ஏப்ரல் 19 மற்றும் 26, மே மாதம் 6, 13 மற்றும் 20ஆம் தேதிகளில் 5 கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. இதைத் தொடர்ந்து 6வது கட்டமாக டெல்லி, ஹரியானா, பீகார், ஜார்க்கண்ட், ஒடிஷா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஜம்மு காஷ்மீர் ஆகிய 8 மாநிலங்களில் உள்ள 58 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. இன்று நடைபெறும் தேர்தலில் 889 வேட்பாளர்கள் களம் காணுகின்றனர். டெல்லியில் மொத்தமுள்ள 7 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நடைபெறும் தேர்தலில் மறைந்த சுஷ்மா ஸ்வராஜின் மகள் திருமதி பன்சூரி ஸ்வராஜ் புதுடெல்லி தொகுதியில் போட்டியிடுகிறார். வடக்கு டெல்லியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு கண்ணையா குமாருக்கும் பாஜக வேட்பாளர் திரு மனோஜ் திவாரிக்கும் இடையே போட்டி நிலவுகிறது. ஹரியானாவின் கர்னால் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் திரு மனோகர்லால் கட்டார் போட்டியிடுகிறார். காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் திருமதி மெஹபூபா முஃப்தி, முன்னாள் மத்திய அமைச்சர் திருமதி மேனகா காந்தி, கொல்கத்தா உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியும் பாஜக வேட்பாளருமான திரு அபிஜித் கங்கோபாத்யாய் ஆகியோர் முக்கிய வேட்பாளர்கள் ஆவர். வட மாநிலங்களில் கடும் கோடை வெப்பம் வாட்டி வரும் நிலையில் வாக்குச்சாவடிகளில் பந்தல், குடிநீர், மின்விசிறி உள்ளிட்டவை மட்டுமல்லாது மருத்துவர்களும் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ் குமார் தெரிவித்தார். गर्मी के सारे इंतजाम हमने बचाने के बूथ्स पिक किए हैं, यानी वहाँ शामियाने लगवाए हैं, पंखा और कूलर की भी व्यवस्था करने की बहुत सारी जगह में कोशिश की है, पानी की व्यवस्था हर जगह होगी, ORS भी रखवाया है, डॉक्टर्स भी रहेंगे आसपास में ही अगर किसी की कोई तबीयत खराब हो जाए, तो सारी व्यवस्था है हमारी गर्मी को जिस तरीके से हम कम कर सकें। और सबसे बहुत ज्यादा गुजारिश है, रिक्वेस्ट है कि इस महोत्सव में बढ़ चढ़ के भाग लें। டெல்லி, காஷ்மீர் உள்ளிட்ட இடங்களில் உள்ள வாக்குச்சாவடிகளில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சற்று முன் வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். 7வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு ஜூன் 1ஆம் தேதி நடைபெறுகிறது. 543 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட உள்ளது.
உரிய அனுமதி பெறாமல் மேற்கொள்ளப்படும் சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்டுமான பணிகளை நிறுத்த வேண்டும் என கேரள அரசிற்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி படுகையில் அமராவதி துணை படுகையின் ஒரு பகுதியான சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவதாக வந்த செய்திகளின் காரணமாக அமராவதி ஆற்றின் நீர்வரத்து வெகுவாக குறையும் என்று தமிழ்நாட்டு விவசாயிகளிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளதால் தடுப்பணை கட்டும் பணியை நிறுத்தி வைக்க வேண்டும் என கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயனுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நேற்று முன்தினம் கடிதம் எழுதியிருந்தார். இது தொடர்பாக நாளிதழ்களில் வந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு தென்மண்டல் தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. நீதித்துறை உறுப்பினர் திருமதி புஷ்பா சத்யநாராயணா, நிபுணத்துவ உறுப்பினர் திரு சத்யகோபால் அமர்வில் இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட கேரள அரசு தரப்பு வழக்கறிஞர் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டவில்லை என்றும் நீரை தடுத்து உள்ளூர் மக்களுக்கு தேவையான தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கான கலுங்குதான் அமைக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். அப்போது குறுக்கிட்ட தீர்ப்பாய உறுப்பினர்கள் எந்த கட்டுமானம் மேற்கொள்வதாக இருந்தாலும் உரிய அனுமதி பெற்ற பின் தான் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினர். உரிய அனுமதிகள் ஏற்கனவே பெறப்பட்டிருந்தால் அதனை அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், உரிய அனுமதி பெறாமல் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது என்றால் அதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் கேரள அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வினை மேற்கொள்ள கேரள அரசு முன்மொழிந்துள்ள கருத்துருவினை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று ஒன்றிய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். திரு பூபேந்தர் யாதவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் அணை கட்டுவதற்கான ஆய்வினை மேற்கொள்ள கேரள அரசு விண்ணப்பித்துள்ள கருத்துருவினை ஒன்றிய அரசு பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்டதற்கு தமிழ்நாடு அரசு தனது கடும் ஆட்சேபனையை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். ஒன்றிய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் கீழ் உள்ள நிபுணர் மதிப்பீட்டு குழு கேரள அரசின் பாசன வடிவமைப்பு மற்றும் ஆராய்ச்சி வாரியத்தின் மேற்படி கருத்துருவை வரவிருக்கும் கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலில் சேர்த்துள்ளதை கடிதத்தில் திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது உள்ள அணை அனைத்து அம்சங்களிலும் பாதுகாப்பானது என பல்வேறு நிபுணர் குழுக்களால் மீண்டும் மீண்டும் கண்டறியப்பட்டு 27/2/2006 மற்றும் 7/5/2014 தேதிகளில் வழங்கிய தனது தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். புதிய அணை கட்டுவது தொடர்பாக எந்தவொரு நடவடிக்கை மேற்கொண்டாலும் அதற்கு உச்சநீதிமன்றத்தின் அனுமதி தேவை என்று நீதிபதிகள் தெளிவாக தீர்ப்பு வழங்கியுள்ளதாக திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே கேரள பாசன வடிவமைப்பு மற்றும் ஆராய்ச்சி வாரியத்தின் சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கை தயார் செய்யும் தற்போதைய செயல் மற்றும் ஒன்றிய அரசின் சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு இதனை பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்டுள்ளதும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை அவமதிக்கும் செயல் என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள முந்தைய உத்தரவுகளை தொடர்புடைய துறைகள் மதிக்கவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு மனுக்கள் உள்ளிட்ட வலுவான சட்ட நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுக்கும் என்று திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். எனவே இந்த மாதம் 28ஆம் தேதி நடைபெறும் சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு கூட்டத்துக்கான நிகழ்ச்சி நிரலில் முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கான சுற்றுச்சூழல் தாக்கல் அறிக்கையை தயார் செய்வதற்கான அனுமதி அளிப்பது தொடர்பான விவாத பொருளை நீக்கிடவும், எதிர்காலத்தில் கேரள அரசின் இதுபோன்ற எந்தவொரு கருத்துருவையும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் கலவரங்களை தூண்டவும் பொய்களை பேசவும் தான் தனது குழந்தையை கடவுள் அனுப்பினாரா என்று பிரதமர் திரு மோடிக்கு மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி கேள்வி எழுப்பியுள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த திரு மோடி பூமியில் சில பணிகளை நிறைவேற்ற கடவுளால் தாம் அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறினார். வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை எல்லாம் இணைத்து பார்க்கும்போது தாம் உயிரியல் ரீதியாக பிறக்கவில்லை என புரிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். அவரது பேச்சு நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மேற்குவங்க மாநிலம் மதுராபூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட செல்வி மம்தா பானர்ஜி கடவுளின் குழந்தை என்று தம்மை ஒருவர் கூறிக்கொள்வதாகவும், கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவர் நம்மை போல பெற்றோருக்கு பிறக்கவில்லை என்றும் அவர் விமர்சித்தார். அப்படியென்றால் நாட்டில் வன்முறைகளை தூண்டிவிடவும், விளம்பரங்கள் மூலம் பொய்களை பரப்பவும், தேசிய குடிமக்கள் பதிவேடு என்ற பெயரில் மக்களை சிறைக்குள் தள்ளவா கடவுள் அவரை அனுப்பி வைத்தார் என்று திரு மோடிக்கு மறைமுகமாக செல்வி மம்தா பானர்ஜி கேள்வி எழுப்பினார். இதனிடையே பெங்களூரில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இதுவரை நடந்த 5 கட்ட தேர்தலில் தென் மாநிலங்கள் மட்டுமன்றி வட மாநிலங்களிலும் பாஜகவுக்கு குறைந்த அளவு இடங்களே கிடைக்கும் என்று கூறினார். எனவே 400 இடங்களுக்கு அதிகமான இடங்களில் பாஜக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று அவர் கூறினார்.
மகளிர், குழந்தைகள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகளின் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பில் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தனி கவனம் செலுத்தி வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கொரோனாவால் பெற்றோரை இழந்த 382 குழந்தைகளின் பெயரில் தலா 5 லட்சம் ரூபாய் வங்கிகளில் வைப்பீடு வைக்கப்பட்டு அந்த குழந்தைகள் 18 வயதை நிறைவு செய்தவுடன் வட்டியுடன் வழங்கும் திட்டத்தை உருவாக்கி தாயுமானவராக முதலமைச்சர் திகழ்வதாக அரசு செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தாய் அல்லது தந்தையை இழந்த 18 வயதுக்கு உட்பட்ட 13,682 குழந்தைகளின் பெற்றோருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வீதம் 410.46 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோரை இழந்து உறவினர் அல்லது பாதுகாவலரின் அரவணைப்பில் வளர்ந்து வரும் 365 குழந்தைகளுக்கு பராமரிப்பு தொகையாக மாதந்தோறும் 3,000 ரூபாய் வீதம் 2,35 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குழந்தைகள் பாதுகாப்பு கொள்கை 2021 வெளியிட்டு குழந்தைகளின் நலனை பாதுகாப்பதில் முதலமைச்சர் தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் ஆகியோர் மாதம் 888 ரூபாய் சேமிக்கும் வாய்ப்பை பெற்றுள்ள கட்டணமில்லா விடியல் பயண திட்டத்திற்காக 6,661 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டம் தெலுங்கானா, புதுதில்லி உள்ளிட்ட பல மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி புதுமை பெண் திட்டத்தின்படி அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் தடையின்றி உயர்கல்வியை தொடரும் வகையில் மாதந்தோறும் 1000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுவதாகவும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் அருகே ஆவின் பால் பண்ணையில் சட்டவிரோதமாக பாலை கடத்திய புகாரில் மேலாளர் உள்ளிட்ட 3 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். காக்கலூரில் உள்ள அந்த பண்ணையிலிருந்து காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு 30 வாகனங்களில் பால் கொண்டு செல்லப்படுவது வழக்கம். ஆனால் அனுமதிக்கப்பட்ட பாலை விட சட்டவிரோதமாக கூடுதலாக பால் கடத்தி செல்லப்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நேற்று ஆயில் மில் பகுதியில் காத்திருந்து 3 வாகனங்களை மடக்கி சோதனை செய்தனர். அப்போது அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக 1610 லிட்டர் பால் கடத்தி சென்றது தெரியவந்தது. இதையடுத்து காக்கலூர் ஆவின் பால் பண்ணையின் துணை மேலாளர் கனிஷா, தொழிற்சாலை உதவியாளர் முரளி, இடைநிலை அலுவலர் ராஜா ஆகியோரை பொது மேலாளர் திரு ரமேஷ்குமார் இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டார். சட்டவிரோத பால் கடத்தல் குறித்து வழக்கு பதிவு செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உற்பத்தி செய்யப்பட்ட பாலை டப்களில் வைத்து வாகனங்களில் ஏற்றுவதும் சரிபார்ப்பதும் ஒப்பந்த ஊழியர்கள் என்பதும் எவ்வளவு பால் ஏற்ற வேண்டும் என்ற கணக்கை அதிகாரிகள் வேண்டுமென்றே கையில் வைத்துக் கொள்வதால் எந்த விவரமும் இல்லாமல் ஒப்பந்த ஊழியர்கள் வாகனங்களை அனுப்பி வைப்பதும் முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தொழில் நிறுவனங்களை மிரட்டி வாங்கிய 1 கோடி ரூபாயை கட்சி வங்கி கணக்கில் செலுத்துமாறு பாஜக முன்னாள் நிர்வாகிக்கு அந்த கட்சியின் திண்டுக்கல் மாவட்ட பொருளாளர் அனுப்பிய நோட்டீஸ் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தின் பாஜக செயலாளராக இருந்த மகுடீஸ்வரன் தொழில் நிறுவனங்களை மிரட்டி 1 கோடி ரூபாய் வசூலித்ததாக கூறப்படுகிறது. பாலியல் புகாரில் சிக்கிய மகுடீஸ்வரன் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் வசூலித்த பணத்தை மாவட்ட பாஜக வங்கி கணக்கில் உடனடியாக செலுத்த வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தற்போது உள்ள மாவட்ட பொருளாளர் ஆனந்த் என்பவர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். சமூக வலைதளங்களில் வைரலாகும் இந்த நோட்டீஸால் பாஜகவினர் தொழில் நிறுவனங்களை மிரட்டி கோடிக்கணக்கில் பணத்தை வசூலித்தது அம்பலமாகியுள்ளது. சென்னை மீனம்பாக்கத்தில் விதிமுறைகளை பின்பற்றாத தனியார் பள்ளி வாகனங்களின் தகுதிச் சான்று ரத்து செய்யப்பட்டது. மீனம்பாக்கம் போக்குவரத்து வட்டார அலுவலர் திரு சுந்தரமூர்த்தி தலைமையில் நேற்று 21 பள்ளிகளில் இயக்கப்படும் 137 வாகனங்கள் சோதனை செய்யப்பட்டன. வேக கட்டுப்பாட்டு கருவி, முதலுதவி பெட்டி, வாகனங்கள் உறுதித்தன்மை, கண்காணிப்பு கேமரா உள்ளிட்ட அம்சங்கள் கடைபிடிக்கப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்யப்பட்டதில் குறைபாடுகள் கண்டறியப்பட்ட 9 வாகனங்களுக்கு தகுதிச் சான்று ரத்து செய்யப்பட்டது. குறைகளை சரி செய்து மீண்டும் சான்று பெறுமாறு அந்தந்த பள்ளி நிர்வாகத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் ஆயுதப்படை மைதானத்தில் 41 தனியார் பள்ளிகள் இயக்கி வரும் 189 வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் திரு பிரபுசங்கர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சீனிவாச பெருமாள் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். அப்போது குறைபாடுள்ள 5 வாகனங்களின் தகுதிச் சான்று தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது. வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பள்ளி அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்திய அவர் திருவள்ளூர் மாவட்ட பள்ளி வாகனங்களில் குறைபாடுகள் இருந்தால் பள்ளி நிர்வாகத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். திருவள்ளூர் மாவட்ட தீயணைப்புத்துறை சார்பில் ஓட்டுநர்களுக்கு தீ தடுப்பு குறித்த ஒத்திகை நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. மீண்டும் முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ரெமால் புயல் இன்றிரவு தீவிர புயலாக வலுப்பெறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உரிய அனுமதி பெறாமல் மேற்கொள்ளப்படும் சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்டுமான பணிகளை நிறுத்த வேண்டும் என கேரள அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது.
தெற்கு காசா பகுதியில் உள்ள ரஃபா மீதான ராணுவ தாக்குதலை உடனடியாக நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.